இல்லைங்க, அந்த ஒன் லாஸ்ட் டைம்னு பார்க்குறது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல. அவர் தளபதிங்க. அந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வேர்டு வந்து ரொம்ப 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 நான் வெளில வரும்போது அழுதுட்டு தான் வந்தேன். என்னால் நிஜமாலே இப்போ கூட என்னால் விட்டா அழுதுருவோம் போல. இந்த படத்தில் போய் உட்காரும் போதே ஒரு மனசை இறுக்கிட்டு தான் போய் உட்காந்தோம். ஆமாம், கிளைமேக்ஸ் அவங்க போட்ட அந்த எடிட்டிங்லாம் கொஞ்சம் அழுகியாக தான் வந்துச்சு. இப்போ இந்த படத்தை குறை சொல்லி என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இந்த குறை சொல்கிறதுக்கு இருந்தால் கூட சொல்லணும்னு தோண மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதுதான் நான் லாஸ்ட்டில் படமே பார்க்கல. கிளைமேக்ஸ் தான் எமோஷன் ஆயிடுச்சு, மாதிரி உருக்கிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுண்ணா. கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது. கடைசி படம் ஃபீலிங்காக இருக்கான்னு கேட்டிங்கல்ல, ஃபேர்வெலாக பாருங்கண்ணா. இது நார்மலாக ரிவ்யூ எடுக்கிற மாதிரி இவங்க இப்போ நல்லா பண்ணியிருந்தாங்களா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்களான்னு கேட்காதீங்க. தியேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளியே வர மனசு இல்லை. இது பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக் தான். முன்னாடியே நான் வந்து மனசை இறுக்கிட்டு தான் போய் உட்காந்துருந்தேன். அது வீடியோ எடுக்கலாம் ஃபோன் எடுத்தேன், ஆனால் எனக்கு எடுக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. இது நெகட்டிவ் சொல்கிறதெல்லாம் இல்லை, அவருக்கு மிகப்பெரிய ட்ரிபியூட் கொடுக்க வேண்டிய நேரம். சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்க. ஏன் இவ்வளோ கிரேஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க? விஜய் சார்னாலே ஒரு கிரேஸ் இருக்குது. விஜய் வந்து சார் இல்லை, அவர் எனக்கு அண்ணா. அழாமல் போவீங்களா அழுதுட்டு? கண்டிப்பாக நான் அழுதுட்டு தான் வருவேன், அது எனக்கே தெரியும். ரொம்ப ஃபீலிங்ஸ் தலை, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதுதாங்களா எல்லாருமே, அதுவும் அவங்களாம் செம்மையாக அதுதான் தலை. அங்கே பாருங்க தலை, ஒளிறாங்க பாரு. நானும் அழுவல தலை. ஆனால் நான் எப்படி சொல்கிறது, எனக்குலாம் அழுவ வராது அவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் நம்மளுக்கு விஜய் தான் கண்ணு எனக்கு கலங்க ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட் சீனாக பார்க்கும்போது. ஹார்ட் வார்மிங் வந்து நம்மளால் சொல்ல முடியல. எல்லாருக்குமே அந்த ஒரு அழ வந்துச்சுங்க. ஃபஸ்ட் டே வந்து 3 வாட்டி பார்த்தேன். இது செகண்ட் டே வந்து ஃபஸ்ட் ஷோ. இதுமாரி இது 4வது வாட்டி தொண்டையே பார்த்துக்கலாம் எப்படி போயிடுச்சு. சிஎம்மாக இருக்க ஆசையா ஆக்ட் பண்ண ஆசையா? ரெண்டுமே ஆசை. ஒன்று சொல்ல பற்றி தான் சிஎம். இப்போ சிஎம் அழுத மீன்ஸ் எப்படின்னா ஒரு எமோஷ்னல் ஆகிடுச்சு. நான் வந்து எஸ்டிஆர் ரசிகை. பட் இந்த படம் ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்கு. எமோஷ்னல் மீன்ஸ் ஆக்டராக பார்க்கவும் போதுமே சரி, எப்படி சொல்கிறதுனா இப்போ மற்ற ஃபேன்ஸ் எங்களுக்குமே ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணவே முடியல. இது லாஸ்ட் மூவின்னும் போது கிளைமேக்ஸும் கண்ணு கலங்கிடுச்சு. கமலா தேட்டர் பற்றி சொல்லவா வேணும், விஜய் தேட்டர் மாதிரி இருக்குது இது பார்க்கவே. கிளைமேக்ஸில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, எப்படி இருந்துச்சு கிளைமேக்ஸ்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் மொரட்டு அனில் ஃபேனு. எங்களுக்கு வைப்பு பத்தலை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா அழுதுறேன். ஹெவி ஹார்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அழுதுறேன் நான். மேம் ஏன் இல்லைங்க, அந்த ஒன் லாஸ்ட் டைம்னு பார்க்குறது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க. இல்லைங்க, அந்த வேர்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா சின்னதுலேருந்து ஒரு ஆக்டர்ன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் தளபதிங்க. நாங்கள் வந்து விஜய்ன்னு ஆரம்பித்து இளைய தளபதின்னு ஆரம்பித்து தளபதின்னு வந்து இப்போ சிஎம்ன்னு வந்த வரைக்கும் வந்து அவரை வந்து நாங்கள் சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வேர்டு வந்து ஒரு ஆக்டர்ன்னு சொல்லவே முடியாதுங்க. அவர் தான், அதாவது அது எங்களோட லைஃப். நாங்கள் அப்படியே கூடயே சேர்ந்து வந்து இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கோம். ஆக்டரை தாண்டி இப்போ எங்களோட ஆக்டர் தளபதி வந்து சிஎம்மாக இருக்கார். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் ஒன் லாஸ்ட் டைம்ன்றதை வந்து இல்லை. ஆமாம், விஜய் சார் கிட்டக்க இவ்வளோ தூரத்துக்கு என்டர்டெயின் பண்ணியிருக்காரு விஜய் சார். ஸோ விஜய் சார் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஷேர் பண்ணணும்னா என்ன ஷேர் பண்ணி? இப்படியே எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கணும். இவ்வளோ நாள் வந்து பிக் ஸ்க்ரீனில் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து சிஎம்மாக லைவாக வந்து என்டர்டெயின் பண்ணோம். நாங்கள் இவ்வளோ இயர்ஸ் வந்து எப்படி வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணோமோ அதே மாதிரி சிஎம்க்கும் எங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். என்றும் அன்புடன் உங்களோட ஃபேன்ஸ். ரொம்ப 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 நான் வெளில வரும்போது அழுதுட்டு தான் வந்தேன். என்னால் எமோஷ்னலை கட்டுப்படுத்தவே முடியல. என்னால் பேச்சு கூட முடியல. என்னால் அப்படி இருந்துச்சு படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். என்னால் நிஜமாலே இப்போ கூட என்னால் விட்டால் அழுதுருவோம் போல். அந்த மாதிரி தொண்டு வந்த த்ரோட்டை வந்து அடைக்குதுன்னு வாங்கல, சும்மா சொல்லக்கூடாதுமா, தூக்கிட்டாடுங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் போய் உட்காரும் போதே ஒரு மனசை இறுக்கிட்டு தான் போய் உட்காந்தோம். என்னடா கடைசி படம். ஆனால் படம் பார்க்கும் போது ஒரு மாதிரி எல்லா சீன்லேயும் ஒவ்வொரு சீன்லேயும் பார்க்கும் போது இந்த மனுஷனையா இனிமேல் பார்க்காம இருக்க போகிறோம், இந்த மனுஷன் வரமாட்டாரா,
இந்த மனுஷன் ஏன் நம்மளை விட்டு போகிறாரு, இந்த சினிமாவை விட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு கதை ரீதியாகவும் சரி நம்மளோட கனெக்ட் பண்ணுறாரு. அது அப்பா மகள் சீன், ஒரு சில சீன்லாம் நிறைய இடத்துல நம்ம கூட நான் அந்த பொண்ணு ஒரு பையனாக இருக்கேன் அப்படிங்கிற இடத்துல கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு என்னோட அண்ணன் என்னோட அப்பா அப்படின்னு. ஆமாம், கிளைமேக்ஸ் அவங்க போட்ட அந்த எடிட்டிங்லாம் கொஞ்சம் அழுகையாக தான் வந்துச்சு. வி மிஸ் யூ தளபதி. கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தா மேபி குழந்தைங்களை அலோவ் பண்ணியிருப்பாங்களா இருந்திருக்கும் இல்லையா. வேறு லெவல் தர மாஸ் கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை குறை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இப்போ குறை சொல்லி என்ன பண்ணுவீங்க? அவர் சிஎம் சீட்டில் உட்காந்துட்டாரு. இந்த குறை சொல்கிறதுக்கு இருந்தால் கூட சொல்லணும்னு தோண மாட்டேங்குது. கதை நிறைய பேர் எடுக்கிறாங்க, பழைய கதை இப்போ கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க. இது ஒன்றும் வந்து அவர் நார்மலாக பண்ணுற படம் மாதிரிலாம் இல்லைல்ல. கடைசியாக ஒரு படம் பண்ணுறாரு, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ கொண்டாடிட்டு போகிறது தான். ஏன்னா இதுக்கப்புறம் எப்பயுமே புதுசாக ஒரு படத்தை இனிமேல் தேட்டரில் பார்க்க முடியாது. அதனால் இது யார் நல்லா பண்ணியிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு கேட்காம நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேளுங்க எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம்னா இனிமேல் டிவியில் சட்டசபையில் பார்த்துக்கலான்னு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இனிமேல் வந்து ஜாலியாக பேப்பர் திக் போட்டு புதுசாக எந்த சீனையும் பார்க்க முடியாதுன்னு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். பிஜிஎம் சாங்ஸ் அப்புறம் வந்து எல்லாமே விஜய் வந்தாலே எல்லாமே ப்ளஸ் தான். அது எல்லாமே ஸ்டோரியுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் நான் லாஸ்ட்டில் படமே பார்க்கல. அதுதான் நான் ஃபீலிங்ஸ் கஷ்டமாக தானே இருந்துச்சு படம். அந்த நெல்சன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு. கிளைமேக்ஸ்லாம் தெரிச்சுட்டானுங்க. கிளைமேக்ஸ் தான் அந்த எமோஷன் ஆயிடுச்சு. ஒரு சீனும் செம்ம கூஸ் பம்ப்ஸ். இன்டர்வெல்லாம் தான் வேறு லெவலுக்கு கண்டிப்பாக ஹிட்டு. கிளைமேக்ஸில் பேசணும், அதுதான் லாஸ்ட்டு படம்ல, அதுதான் ஒரு மாதிரி உருக்கிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுண்ணா. கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பண்ணலாம். அரசியலுக்கு வந்துட்டார். இனிமேல் சட்டசபையில் படம்லாம் இனிமேல் சட்டசபையிலே பார்த்துக்கலான்னு இருக்கும். உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது. கடைசி படம் ஃபீலிங்காக இருக்கான்னு கேட்டிங்கல்ல. அவர் இனிமேல் செய்யலாம் நாங்கள் சட்டசபையிலே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபேர்வெலாக பாருங்கண்ணா. இது இப்போ நார்மலாக ரிவ்யூ எடுக்கிற மாதிரி இவங்க இப்போ நல்லா பண்ணியிருந்தாங்களா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்களாம் கேட்காதீங்க. நார்மலாக கேட்கக்கூடாது உங்ககிட்ட ஃபேர்வெல் டே மாதிரி இல்லை. இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி தான் இது இப்போது. அதனால் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா இருந்ததா, அழுவுறீங்களா, வருத்தப்படுறீங்களா அப்படி கேளுங்க. யார் நல்லா பண்ணியிருந்தா, நல்லா இருக்கா, இவங்க மியூசிக் டைரக்ஷன். ஆக்சுவலாக படமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி ஃபேன்ஸுக்காக ஒரு சரியான ட்ரீட் தான் படம். வினோத் சாருடைய டைரக்ஷன் மாதிரி படம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் அந்த தளபதி கச்சேரி பாடலாம் தியேட்டரில் பிளாஸ்ட்டு தான். இந்தியாவுக்கான தமிழ்நாட்டுக்கான அரசியலை பேசியிருக்க ஒரு படம் தான் ஜனநாயகன். தமிழ்நாட்டில் நடக்கிற சில அரசியல் பிரச்சனைகள், இந்தியாவில் நடக்கிற அரசியல் பிரச்சனைகளை பேசியிருக்கிறாங்க. அண்ட் விஜய் சாருடைய ஃபேனாக சொல்லணுன்னா பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் விஜய் சாருடைய அந்த மாஸ் உள்ளே இருக்கிறதுனால படம் வந்து நல்லா தான் இருக்குது. தியேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளியே வர மனசு இல்லை. ஸோ திரும்ப ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். விஜய் சார் சிஎம் ஆகிட்டார். அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜனநாயகன் தளபதி விஜய் அவர் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணல, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப விஜய் சார் நிறைய படம் வந்து நீங்கள் நடிக்கணும். நிறைய பேர் வந்து பழைய கதை அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இது பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக் தான். ஆனால் இருந்தாலும் அதை என்ன தமிழ் மக்களுக்கு என்ன புதுசாக கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. எப்படி ஒக்குடு வந்து கில்லியாக மாறிச்சு, அங்கே தெலுங்கில் இருந்து மகேஷ் பாபு நடித்த போக்கிரி தமிழில் எப்படி விஜய் பண்ணாரோ அதேமாரி ஒரு விஷயம் தான். ஆனால் இது பர்ஃபெக்டான ஒரு ஃபேர்வெல் விஜய் அவர்களுக்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரு சின்ன ஒரு கதை லைன் தான். ஆனால் அந்த கதை லைன் எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. குட் டச் பேட் டச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து பொதுமக்களுக்கு தேவையான அரசியலாக இருக்கட்டும், இந்த அரசியலில் எப்படி ஒரு திருப்புமுனை ஏற்படும் அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஓவரால் முன்னாடியே நான் வந்து மனசை இறுக்கிட்டு தான் போய் உட்காந்துருந்தேன். நான் வீடியோ எடுக்கலாம் ஃபோனை எடுத்தேன், ஆனால் எனக்கு எடுக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. இத்தனை வருஷமாக ஒரு 3 ஜென்ரேஷனாக கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் வந்து இதோட செல்வ வளங்களை எல்லாம் விட்டுட்டு நான் மக்களோட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. லிட்ரலாக சொல்கிறேன். அது என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு. சந்தோஷமாக முடிக்க வேண்டிய இடத்துல ஒரு எமோஷனலாக முடிச்சிருக்கிறது ஒரு மாதிரி பெயினாக தான் இருக்குது.
நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் நேரத்துலேருந்தே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நெகட்டிவ் விஷயம். அந்த மனுஷன் 30 வருஷமாக நமக்காண்டி கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி நல்லதோ கெட்டதோ மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கொடுத்தவர். அந்த இடத்துல அந்த நெகட்டிவ்ங்கிறது வந்து இருக்கதான் செய்யுது. இல்லை, எல்லா படத்துக்குமே நெகட்டிவ் இருக்கும். ஆனால் விஜய் படத்துங்கிறது வந்து நெகட்டிவ்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் பார்க்காத நெகட்டிவ் இல்லை. அது அவர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் போன மொதல் படம். ஆனால் விஜய் படத்தை பொறுத்தளவுக்கு வந்து எந்த அளவு நெகட்டிவ் இருக்கோ அந்த அளவு அந்த படம் ஓடுன்னு அர்த்தம். ஸோ நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது அப்படியே போகட்டும். இந்த படத்தில் குட் டச் பேட் டச் நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருந்துச்சுன்னா ஆமாம். இந்த சாக்கடையான ஒரு அரசியலை அவர் வந்து எடுத்து காட்டுறது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆமாம். இல்லை விஜய் இந்த படத்தை நடிச்சிருக்க அதுதான் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் ஆமாம். ஆனால் இந்த கதையை யார் பிடிச்சி எடுத்து பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்தளவுக்கு இது உண்மையில் நல்ல படம். இது நெகட்டிவ் சொல்கிறதெல்லாம் இல்லை, அவருக்கு மிகப்பெரிய ட்ரிபியூட் கொடுக்க வேண்டிய நேரம். சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்க. அண்ணா, நான் அதான் உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் படத்தை நான் பார்த்து ஃபேனாக இருக்கேன். உங்கள் படம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். உங்களோட ஆடியோ லான்ச் எல்லாமே தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். உங்கள் படம் வந்து எல்லாம் நான் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நான் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படம் வந்து இனிமேல் ரிலீஸ் ஆகாது. ஐ மீன் நீங்கள் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து எங்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளோ கிரேஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் சார்னாலே ஒரு கிரேஸ் இருக்குது. விஜய் வந்து சார் இல்லை, அவர் எனக்கு அண்ணா. ஸோ அந்த கிரேஸ் வந்து எனக்கு எப்பயுமே போகாது, அது எப்பயுமே இருக்கும். லைஃப் லாங் நான் வந்து ஒரு விஜய் ஃபேனாகவே இருப்பேன். இப்போது நான் சிஎம் ஃபேனாக இருக்கேன், அவ்வளோதான். அந்த ஆக்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சா? ஆக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அவர் தான் நம்மளை பார்க்கணும் வந்துட்டார்ல. ஸோ அதுக்கான இது எடுத்துட்டார்ல. கிளைமேக்ஸில் வந்து அந்த கார்டு போடுறாங்க, இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. அழாமல் போவீங்களா அழுதுட்டு? கண்டிப்பாக நான் அழுதுட்டு தான் வருவேன், அது எனக்கே தெரியும். கண்டிப்பாக அழுதுட்டு தான் வருவேன். இனிமேல் FDFX இருக்காது? FDFX எதுவுமே இருக்காது, ரீரிலீஸ் மட்டும் தான் வரணும். ஆனால் அதுக்கும் வந்து பார்ப்பேன், எத்தனை வாட்டி வந்தாலும் பார்ப்பேன். ஃபீல் வந்து அதுதான், இந்த படத்தை முன்னாடியே விட்டுருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. ஏன்னா எல்லாமே நல்லது தானங்க சொல்லியிருக்காரு, ஒன்றும் பெருசாக இதுவும் இல்லை. ஸோ இதுக்கு ஏன் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா, பாலிடிக்ஸ்ன்றது எல்லாருமே பண்ணலாம், இந்த ஒரு மனுஷன் வந்ததுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்புன்றது தான் வந்து என்னோடய கேள்வியாக இருக்குது. அதுக்காக அவரோட ப்ரொஃபஷ்னலாக இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்து, பர்சனலாக அவருக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்து, பொலிட்டிக்ஸ் சைட்லேயும் அவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்ததுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது பண்ண வேணான்றது என்னோடய ஃபீல். படம் ஃபீல் இருந்தது, ஆரம்பத்திலே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. கடைசி படம்ன்ட்டு ஒரு கப்புள்ஸ் தான் வந்தோம். நாங்கள் மேரேஜ் ஆகி இனிமேல் வர எல்லா விஜய் படத்துக்கும் வரணுன்ட்டு ஒரு இது இருந்தோம். கடைசியில் இதான் ஃபஸ்ட்டு தான் லாஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. அது லைட்டாக ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஃபீலிங்ஸ் தலை, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதுதாங்களா எல்லாருமே, அதுவும் அவங்களாம் செம்மையாக அழுதாங்க தலை. அங்கே பாருங்க தலை, ஒளிறாங்க பாரு, இவங்களாம் அப்படி அழுதாங்க. ஆனால் அழுவல தலை. ஆனால் நான் எப்படி சொல்கிறது, எனக்குலாம் அழுவ வராது அவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் நம்மளுக்கு விஜய் தான் எப்பவுமே ஆல்வேஸ். ஒரு மெசேஜ் எல்லாம் இருக்குது அதில், பொட்ட பசங்களால் லேடிஸ்க்கே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது படம். கண்ணு எனக்கு கலங்க ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட் சீனாக பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வரமாட்டார் தான், இதுக்கப்புறம் மக்களுக்காக இறங்கிட்டார். கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாம் நல்லது நிற்பார். அந்த நம்ம தளபதி ஃபேன்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ அந்த அளவுக்கு தளபதி வந்து பண்ணியிருக்காருங்க. ஹார்ட் வார்மிங் வந்து நம்மளால் சொல்ல முடியல. இவ்வளோ மெனக்கெட்டு வந்து நம்மளுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இதை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு பொசிஷனை விட்டுட்டு வந்து ஒரு சிஎம்மாக நம்மளுக்கும் இந்த சோஷியல் சைட்லேயும் நம்மளுக்காக பண்ணணுன்னு எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு அழை வந்துச்சுங்க. அவரோட இப்போது வந்து அந்த சாங்கை கேட்கும் போது வந்து யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலங்க. கமலா தேட்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் கேட்ட எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர் ஒரு சாங்கை கேட்டாலும் ஒன்ஸ் மோர், ஒரு டைலாக் கேட்டாலும் ஒன்ஸ் மோர், அவர் நேம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒன்ஸ் மோர்னு எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அதனாலேயே இன்னும் வந்து நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டாங்க, ஒன்ஸ் மோர் போட்டாங்க, சாங்ஸுக்கு போட்டாங்க, வெறும் அவரோட அந்த தளபதின்ற நேமுக்கு திரும்பி போட்டாங்க. இந்த வைப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் சோழிங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட் டே வந்து 3 வாட்டி பார்த்தேன். இது செகண்ட் டே வந்து ஃபஸ்ட் ஷோ. எதுக்கு தான் ஃபேன் ஆனே தெரில அவருக்கு. எந்த படத்தை பார்த்தா ஆகல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் தான். எதுக்கு தான் ஆனேனே தெரிலண்ணா அவர் பக்கத்தில். எதுக்கு தான் ஆனேன்னு அவரை பார்த்து தான் டான்ஸு கற்றுக்கிட்டேன். நான் ஒரு டான்ஸர் தான். இப்போ வருங்காலத்தில் டான்ஸர் ஆகணும் ஆசை. அது
அவரை பார்த்து தான் டான்ஸ் ஆடினது. ஒரு படத்துக்கும் எங்கள் சித்தப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு படத்துக்கும் ஆட வச்சு, சிவகாசி படத்தெல்லாம் ஆட வச்சு, அதுமாரி படத்தை பார்த்து ஆட வச்சவர் தான். இதுமாரி இது 4வது வாட்டி தொண்டையே பார்த்துக்கலாம் எப்படி போயிடுச்சு. ஃபீலிங்காக இருந்துச்சா கிளைமேக்ஸில் ஒரு மேட்டர் போடுறாங்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும், அதனால தெரில. ஃபஸ்ட் ஷோலாம் அழுதுட்டு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே ஊற்றுது தண்ணி, அந்தமாரி ஆகிடுச்சு. ஒன்றும் நடிக்கலாம், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடிக்கலாம் படத்தை. ஆனால் ஒரு மக்களை பார்க்கறதுக்கு போயிட்டார். நல்லது பண்ணால் சரி. சிஎம்மாக இருக்க ஆசையா ஆக்ட் பண்ண ஆசையா? ரெண்டுமே ஆசை. ஒன்று தளபதி தான் சிஎம். இப்போ சிஎம் தளபதி படம் நடித்து முடிச்சிட்டாரு. அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் சினிமாவில். சினிமானாலே தளபதி தான், அதுமாரி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சிஎம்னாலே தளபதி தான், அதுமாரி சொல்லணும். அவ்வளோதான். இல்லையா? அழுத மீன்ஸ் எப்படின்னா ஒரு எமோஷ்னல் ஆகிடுச்சு. நான் வந்து எஸ்டிஆர் ரசிகை. பட் இந்த படம் ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்கு. எமோஷ்னல் மீன்ஸ் ஆக்டராக பார்க்கும் போதுமே சரி, எப்படி சொல்கிறதுனா இப்போ மற்ற ஃபேன்ஸ் எங்களுக்குமே ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணவே முடியல. இது லாஸ்ட் மூவின்னும் போது விஜய் ரசிகருக்குமே நாட் ஈஸி கிடையாது. அவர் இதுக்கப்புறம் சினிமாவில் என்ன தான் ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த வைப்பு இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்குது பேசும். கிளைமேக்ஸ் மீன்ஸ் எப்படின்னா ஸ்டார்டிங் அந்த அவரோட படம் ஒரு படம் போட்டு இது பண்ணோம், அப்போவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. கிளைமேக்ஸும் கண்ணு கலங்கிடுச்சு. கமலா தேட்டர் எப்படி இருக்கு? கமலா தேட்டர் பற்றி சொல்லவா வேணும், விஜய் தேட்டர் மாதிரி இருக்குது இது பார்க்கவே. வைப்னாலே கமலா தான். கிளைமேக்ஸில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, எப்படி இருந்துச்சு கிளைமேக்ஸ்? ஆக்சுவலி ஃபீலிங்காக தான் இருக்குது லாஸ்ட்டு படம். பட் சிஎம்மாக பார்த்துக்கலாம். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குல்ல? ரொம்ப அந்த அளவுக்கு ஃபீலிங் இல்லை. ஏன்னா அவரை இப்போ வந்து பர்சனலாக பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் வந்து ஆக்டராக பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் சிஎம்மாக பார்க்கும்போது இன்னும் கனெக்ஷன் அதிகமாக தானே ஆகுது. சிஎம்மாக பார்க்க ஆசையா இல்லை ஆக்டராக பார்க்க ஆசையா? தளபதியாக பார்க்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆக்டராக பார்க்க. எஸ், ஆக்டர் கன்வெர்ட் டு சிஎம். ஆமாம், கண்டிப்பாக. அவரை ஆக்டிங் விட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தளபதியாக பார்க்குறது தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் மொரட்டு அனில் ஃபேனு. ஆமாம், அனில் ஃபேனு. ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து தேட்டர்ஸில் வந்து இதுவரையும் மூவிஸ்லாம் அவ்வளோதான் பார்த்ததில்ல. இப்போ ரிலீஸ்லாம் ஆகுதில்ல. ஸோ அது கண்டினியூஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த தேட்டரை நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம். நாங்கள் திருவெற்றியூர். இந்த கமலா தேட்டருக்காக வர இது வந்து செகண்ட் டைமு. நேற்று நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு வைப்பு பத்தலை. ஸோ அதனால் இந்த தேட்டரை ப்ரிஃபர் பண்ணி தளபதி மூவியை வந்து இங்கே தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். கிளைமேக்ஸில் போடும்போது கண் கலங்கினீங்களா எப்படி? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் டே டு டேயில் வந்து சிஎம்ஆர் நியூஸில் டே டு டேயில் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அழுதேங்களா மேடம் உள்ளே உட்காந்து ஏகப்பட்ட போய் ஃபீல் பண்ணாங்களே? ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. நேற்று நாங்கள் அழுதுட்டோம், அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்லேயே போயிடுச்சு. ஆமாம், டக்குன்னு நான் கிளைமேக்ஸ் பார்க்க உடனே எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா அழுதுறேன். ஃபஸ்ட்டு மூவி தான் வந்துருக்கு, ஒரு ஆக்டரோட கடைசி படம். என்றும் அன்புடன் விஜய்ன்னு சொல்லும் போதே வந்து இனிமேல் அவ்வளோதான், நான் ஓவரில் ஹெவி ஹார்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அழுதுறேன் நான். இதுக்கு மேலே எந்த ஹீரோவாலையும் எந்த இதுலேயுமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு இதுவை அவங்களால பண்ண முடியாது. கேர்ள்ஸ்க்கு வந்து உமன்ஸ்க்கு வந்து அவர் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கு. ஒரு படத்துலேயும் வந்து அந்த மாதிரி இதுவை நீங்கள் செய்யணும் பார்க்கலாம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும் அது. FDFX நோ, பட் டே டு டே நாங்கள் பார்க்குறனால கொஞ்சம் சமாளித்து இது பண்ணிக்க. ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா மூவியுமே. அதனால் இதை கண்டினியூஸாக நாங்கள் பார்ப்போம். எத்தனை தடவை போட்டாலும் வருவோம், எத்தனை தடவை பார்த்தாலும் வருவோம்.